இன்னைக்கு நம்ம இந்த 2026ஆம் ஆண்டு முதல் மாதத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். நிறைய ரிஷபராசி என்பர்கள் 2025ல பாத்தீங்கன்னா வேலை சம்பந்தப்பட்ட நிறைய இடர்பாடுகளை சந்திச்சிருப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அந்த வேலை இடத்துல மாறி மாறி இவர்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒன்னா உயரதிகாரிகள் தொந்தரவு இருக்கும், இல்ல கூட வேலை பார்க்கறவங்களுடைய தொந்தரவு. அப்படியே இவர்கள் எல்லாருமே சரியா இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய மன ரீதியான சில தொந்தரவுகள், ஒரு 4 நாள் உங்களுடைய இடத்துல நீங்க கோவப்படக்கூடிய சில விஷயங்கள், உங்களுக்கு ஒரு மாசத்துல ஒரு 4 நாள் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் நடந்திருக்கும். அந்த 4 நாள்ல ஏற்பட்ட அந்த தாக்கங்கள் பாத்தீங்கன்னா மீதி 20 நாளையும் உங்களை ரொம்ப பெரிய அளவுக்கு ஸ்பாயில் பண்ணிடும். அந்த அளவுக்கு இந்த ரிஷபராசி என்பவர்கள் இந்த 2025ல பாத்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள்ல அலுவலக ரீதியாக மாட்டிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஏதாவது ஒரு இடத்துல அடுத்து பாத்தீங்கன்னா வேலையை அடிக்கடி விடுறது, அந்த வேலையை விட்டுட்டு வேற வேலை தேடுறதுக்குள்ள அதுக்குள்ள இவர்களுக்கு அதிகப்படியான ஒரு ப்ரெஷரைஸ்டு ஒரு அமைப்புகள் இதெல்லாமே இருக்கிறதுக்கு உண்டான நேரமா தான் இருந்திருக்கு. இப்போ உங்களுடைய அந்த விரய ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய, அடுத்து கலத்திர ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 16ஆம் தேதி ஜனவரி மாதம் தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு உச்சம் பெற போறார். கிட்டத்தட்ட ஒரு 45 நாட்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று வரப்போறாரு. இந்த 9ஆம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தந்தையை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமும் கூட. அதனால இந்த இடத்துல தகப்பனார் வழியாக, உங்களுடைய அப்பா தந்தை வழியாக நிறைய ஒரு சப்போர்ட் அப்படின்றது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வர வேண்டிய பண வரவுகள் எல்லாமே வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அந்த மாதிரியாக அந்த பாக்கியஸ்தானம்ன்றது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடையாக இருந்தது அப்படின்ற பட்சத்துல அதை எல்லாத்தையுமே உங்களுக்கு ரெகுலரா கொண்டு வருவதற்குண்டான சில வழிமுறைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த செவ்வாய் உச்ச நிலை இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்கறதுக்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். இந்த செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். இதனால வேலை ரீதியான சில மாற்றங்கள், நான் அதுதான் முதல்லயே சொன்னேன், நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில்ல முயற்சிகள் செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு தருணம். இப்போ இந்த ரிஷபராசி என்பவர்கள் அதிகப்படியான பேர் பாத்தீங்கன்னா சினி இண்டஸ்ட்ரீஸ், அடுத்து பாத்தீங்கன்னா மீடியா சம்பந்தப்பட்ட துறையில இருப்பாங்க. அவர்களுக்கு எல்லோருக்குமே அந்த வெளிநாட்டு சுற்றுப்பயணம் அப்படின்றது இந்த 45 நாட்கள்ல கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அந்த 12ஆம் இடத்து பார்வையாகப்பட்டது வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட சில அமைப்புகளை கொடுக்கறதுக்குண்டான ஒரு முன்னேற்றம். அதன் மூலமாக உச்சம் பெற்ற செவ்வாய் உங்களை வெளியூர்ல வெளிநாட்டுல நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு வருமான வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணத்தை தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கொடுக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 3ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார் இந்த செவ்வாய் பகவான். இதனால இந்த ரிஷபராசி என்பவர்கள் நிறைய இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக நிறைய ஒரு அமைப்புகளை பெற்று ஒரு சப்போர்ட்டிவ், அவங்களுக்காக நீங்க நல்ல ஒரு சில விஷயங்களை செய்து அவர்களுக்காக நீங்க பொருளாதார ரீதியாக உறுதுணையாக இருப்பதற்குண்டான ஒரு தருணமாகவும், இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு ஒரு லைஃப்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அங்க ஏதாவது நிலம் சம்பந்தப்பட்ட சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது வரைக்கும் ஏதாவது ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அதற்கு உண்டான தீர்வுகள் எல்லாமே இப்ப என்னுடைய தங்க எனக்கு அந்த சொத்துல, அப்பாவினுடைய சொத்துல எந்த விதமான பங்கும் கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த சகோதரியாகவோ இல்ல இளைய சகோதரனாகவோ இளைய உடன் பிறந்தவர்கள் இருந்தார்கள் அப்படின்னா அவர்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த செவ்வாய் பெயர்ச்சி இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு முழுமையான ஒரு பலனை, ஒரு முழுமையான ஒரு மாற்றத்தை சொத்துக்கள் சம்பந்தமாக கொடுப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து உங்களுடைய முயற்சிகள்ல நல்ல ஒரு தீவிரமான ஒரு முயற்சிகள் இருக்கும். இது நாள் வரைக்கும் முயற்சி செஞ்சிருப்பீங்க, இல்லாமலாம் கிடையாது. நிறைய இடத்துல அப்ளை பண்ணிருக்கிறேன் மேடம், நிறைய இடத்துல எனக்கு இன்டர்வியூ வந்தது, நல்லாவே இல்லை, எல்லாமே எனக்கு ரிஜெக்ஷன் வந்துருச்சு அப்படிலாம்
சொல்லக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த 45 நாட்கள்ல நிறைய முயற்சிகளை செய்து அதுல நல்ல ஒரு வெற்றிகளை அடையக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்கும். அடுத்து 8ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் இடத்தை அந்த செவ்வாய் பார்க்கறதுனால இந்த காலகட்டம் நீங்க வெளிநாடுகள்ல சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு தருணம். இந்த மார்ச்சுக்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க அங்க ஒரு புதிதாக சொத்து வாங்குறது, அடுத்து பாத்தீங்கன்னா உள்ளூர்ல உங்களுடைய பிறந்த ஊர்ல இருக்கிறீங்க அப்படின்னா அங்க சொத்துக்களை விற்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்னால அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம், உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்களை விற்பதற்கும், வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு சொத்துக்களை வாங்குவதற்கும் உண்டான ஒரு தருணமாக தான் இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அபரிமிதமான ஒரு மாற்றத்தையும் நன்மைகளையும் வருமானங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அடுத்து களத்திரக்காரகன் உங்களுடைய 9ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால திருமணம் தடைபட்டு இருந்த நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த 45 நாட்களுக்குள்ள ஒரு வெகுவாக ஒரு எளிதாக அந்த திருமண ஏற்பாடுகள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். உங்களுடைய திருமணங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டேட்டஸே பாத்தீங்கன்னா ஹைஃபையா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு திருமணமாக தான் இருக்கும். அந்த ஒரு திருமண விழாவே பாத்தீங்கன்னா ரொம்ப ஊர் மெச்சக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மாதிரியான இந்த மாற்றங்களை இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு செவ்வாய் உச்சம் பெறும் போது இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த ரிஷபராசியில இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அரசாங்க உத்தியோகத்துல பேர் புகழ் பதவி எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாகவும், உங்களுடைய வேலையில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை இதுவரைக்கும் இருந்த ஒரு அங்கீகாரத்தை விட இனிமேல் கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரங்கள் மிகவும் ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள், சுற்றுப்பயணங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொந்தமாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு தருணம், இதெல்லாமே அமையக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. அடுத்து மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் இந்த 45 நாட்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதிதான ஒரு தொழில் வாய்ப்புகள் எல்லாம் வரப்போகுது. இந்த 45 நாட்கள்ல நீங்க ஏதாவது யார்கிட்டயாவது போய் பேசினா கூட அங்க ஏதோ ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் உங்களுடைய சுய ஜாதகத்துல செவ்வாய் மகர ராசியிலே இருக்கிறாரு, உங்களுக்கு திசாபுத்திகள் எந்த மாதிரியாக இருக்கு அப்படின்னு பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.